திண்டுக்கல் மாவட்டம் இடையப்பட்டியை சேர்ந்த தமிழரசன் தாராபுரம் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். தாராபுரத்தில் உள்ள காவலர் குடியிருப்பு அறையில் குடியிருந்த இவருக்கு குடல் அலர்ஜி மற்றும் அல்சர் நோயால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தமிழரசனின் உறவினர்கள் தொடர்பு கொண்டபோது பதில் எதுவும் இல்லாததால் அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் தமிழரசன் தங்கியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் நகரில் உள்ள இளமையாக்கினார் கோயில் குளத்தில் திருநீலகண்ட தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி வெங்கடேசன் என்பவர் குளத்தில் இறங்கி குளித்துள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வராததால் குடும்பத்தினர் தேடி உள்ளனர். பின்னர் இதுகுறித்து சிதம்பரம் தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் தீவிர தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சிதம்பரம் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் உயிரிழந்த வெங்கடேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றனர். இவர்களுக்கு புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் வேலைவாய்ப்புக்கான சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருகின்ற 10ஆம் தேதி ஆம்பூர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாகவும், வாணியம்பாடியில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஆம்பூரில் நடைபெறுகின்ற வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர், கெங்கவள்ளி, ஏற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி களப்பணியாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்துரையாடினார். ஆத்தூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது, வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக மாபெரும் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இதனை கவனத்தில் கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் முன்னோட்டமாக பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 21வது ஆண்டு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகளின் நடனங்கள், யோகாசனம் உள்ளிட்டவற்றை அனைவரும் வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர், பேச்சாளர் தாமு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பல்வேறு வகையான மிமிக்ரி செய்து அனைவரின் கைத்தட்டலையும் பெற்றார். தொடர்ந்து பேசிய அவர், குழந்தைகளை வளர்க்க பெற்றோர்களின் ஆரோக்கியம் முக்கியம். குழந்தைகளின் முன் பெற்றோர்கள் சண்டை போடாதீர்கள் என அறிவுரைகளை வழங்கினார். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.